Taste the Daily. பயணிகளின் கோரிக்கைகள் அடிப்படையில் சென்னையில் ஏசி மின்சார ரயில் கால அட்டவணை மே 2ஆம் தேதி முதல் மாற்றப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் கடந்த 19ஆம் தேதி முதல் 12 பெட்டிகளுடன் கூடிய ஏசி மின்சார ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் பயணிகளின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப மே 2ஆம் தேதி முதல் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 2 மின்சார ரயில்கள், கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் 1 மின்சார ரயில் நேரம் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. இது தவிர 4 ஏசி மின்சார ரயில் சேவைகள் மட்டும் மே 2ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை திரிசூலத்திலிருந்து தற்காலிகமாக நின்று செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் VIP தரிசனத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. அதன்படி மே மாதம் 1ஆம் தேதியான நாளை முதல் ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை தரிசனம் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு சிபாரிசு கடிதங்கள் ஏற்கப்பட மாட்டாது என திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. நேரில் வரும் VIP பக்தர்களுக்கு VIP பிரேக் தரிசனம் அமல்படுத்தப்படும் என அறிவித்துள்ள தேவஸ்தானம், இதற்கான வெள்ளோட்டமாக நாளை முதல் காலை 6 மணிக்கு VIP பிரேக் தரிசனத்தை அனுமதிக்க முடிவு செய்துள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி BR கவாயை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பதவியேற்றுக் கொண்ட சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் வரும் மே மாதம் 13ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையடுத்து உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக மே மாதம் 14ஆம் தேதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய் பொறுப்பேற்க உள்ளார். இந்த ஆண்டு ஹஜ் பயணத்திற்காக இந்தியாவிலிருந்து 2 விமானங்களில் 550 பேர் சவுதி அரேபியாவுக்கு புறப்பட்டனர். முதல் விமானம் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து 288 யாத்ரீகர்களுடனும், 2வது விமானம் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து 262 யாத்ரீகர்களுடனும் புறப்பட்டன. ATM பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம் வரும் வியாழக்கிழமை முதல் உயர்கிறது. வழக்கமாக ATM கார்டுகளில் ஒவ்வொரு மாதமும் கட்டணமின்றி 3 முறை மட்டுமே பணம் எடுக்க முடியும் என இருந்தது. இந்த நிலையில் ஒரு மாதத்திற்கான பரிவர்த்தனை அளவை கடந்துவிட்டால் இதற்கு முன்பு 21 ரூபாயாக இருந்த ATM கட்டணம் தற்போது 23 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு ATM மையங்களையும் பராமரிப்பு உள்ளிட்ட செலவுகளையும் ஈடு செய்ய உயர்த்தப்படுவதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஆக்சியம் திட்டம் 4க்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபன்சு சுக்லா மே 29இல் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பயணமாக உள்ளார். இந்திய விண்வெளி வீரர் ஒருவரை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்புவதற்கு அமெரிக்காவின் நாசாவுடன் இஸ்ரோ ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில் இந்திய விமானப்படையின் குரூப் கேப்டன் சுபான்சு தேர்வு செய்யப்பட்ட நாசாவுக்கு பயிற்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் நாசா விண்வெளி வீரர் பெக்கி விட்சன் தலைமையில் பயணம் மேற்கொள்ள உள்ள நால்வரில் விண்வெளி சர்வதேச மையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் என்ற வரலாற்று பெருமையை சுக்லா பெற்றுள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கன்னிவெடி தாக்குதலில் 26 பேர் பலியானார்கள். போர்னோ மாகாண நெடுஞ்சாலையில் பேருந்தில் 29 பேர் பயணித்த போது சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடியில் சிக்கி 26 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். 3 பேர் படுகாயமடைந்தனர். போகோ ஹரம் பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என நைஜீரிய நாட்டின் பாதுகாப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவிலில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பக்தர்கள் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சிமாச்சலத்தில் உள்ள ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோயிலில் அப்பண்ண சுவாமி விஸ்வரூப தரிசனத்திற்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்க வரிசையில் நின்ற பக்தர்கள் மீது சுவர் இடிந்து விழுந்தது. இதில் பக்தர்கள் 9 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த ஏராளமான பக்தர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். Taste the Daily.